வணக்கம். தமிழாரம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எல்லங்குளம் துயிலும் இல்லத்தில் சாந்தன் தொழிலாளயம் அங்குரார்ப்பணம். முன்பள்ளி ஆசிரியர்களின் சம்பள விவகாரம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை. இலங்கை மின்சார சபைக்கு உச்ச நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. கணேமுள்ள சஞ்சீவ கொலையின் பிரதான சூத்திரதாரி முடிவிலியாக தொடரும் மர்மம். இஸ்ரேலுடன் முடிவுக்கு வரும் போர் நிறுத்தம் ஹமாஸ் அமைப்பின் அறிவிப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட் C102. தொடர்பென விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் வடமராட்சியில் உள்ள எல்லங்குளம் தொழிலும் இல்லத்தில் சாந்தன் தொழிலாளயம் அவரது தாயாரால் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை 9 மணிக்கு சாந்தனின் புகழுடல் விதைக்கப்பட்ட இடத்தில் சாந்தனின் குடும்பத்தினரால் உருவாக்கப்பட்டுள்ள சாந்தன் தொழிலாளயம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. அரசாங்கங்களாலும் அரசியலாலும் சட்டத்தாலும் கடவுள்களாலும் 33 ஆண்டுகள் ஏமாற்றப்பட்ட ஒரு தாயின் ஏமாற்று அடையாளமாக இந்த தொழிலாளயம் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்திய முன்னாள் பிரதமர் ராஜீவ் கொலை வழக்கில் கைதாகி சுமார் 32 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டு விடுதலையான சாந்தன் திருச்சி சிறப்பு முகாமில் குடிவரவு சட்டத்தின் கீழ் கடந்த 2023 ஆண்டு முதல் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த காலப்பகுதியில் கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி காலமானார். அவரது விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் 33 வருடங்களாக போராடி வந்தனர். சிறையிலிருந்து விடுதலையான பின்னர் திருச்சி சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தவரை மீள இலங்கைக்கு அழைத்து வர குடும்பத்தினர் சுமார் 1.5 வருட காலமாக போராடினார்கள். தமிழ் அரசியல்வாதிகள் பலரும் பாராமுகமாக செயற்பட்ட நிலையில் இலங்கை ஜனாதிபதி பிரதமர் முதல் இந்திய அரசியல் தலைவர்கள் முதல் சாந்தனின் விடுதலைக்காக அவரது குடும்பத்தினர் மன்றாடி வந்த நிலையில் எவரும் கண்டுகொள்ளாத நிலையில் அவரது உயிரற்ற உடலையே இலங்கை கொண்டு வந்து அவரது சொந்த ஊரில் விதைக்க முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மின்சார இணைப்புகளை வழங்கும்போது அனைத்து நுகர்வோரிடமிருந்து வசூலிக்கப்படும் பாதுகாப்பு வைப்புத் தொகைக்கான வருடாந்த வட்டியை இலங்கை மின்சார சபை செலுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக மின்சார சபை தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. அரசுக்கு சொந்தமான மின்சார வழங்குநர் இலங்கை மத்திய வங்கியால் செலுத்தும் வருடாந்த வட்டியான 11.67% வீட்டு நுகர்வோர் உட்பட அனைத்து வகை மின்சார நுகர்வோருக்கும் செலுத்தப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கணேமுள்ள சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய தற்போது தலைமறைவாகியுள்ள இசாரா செவ்வந்தி கடுவல வெளிவிட்ட பகுதியில் உள்ள கடையொன்றில் சிம் அட்டை ஒன்று வாங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பொதுக்கடை பிரதான நீதவான் நீதிமன்றத்தின் இலக்கம் 5ஆம் அறையில் சஞ்சீவகுமார சமரரத்ன எனப்படும் கணேமுள்ள சஞ்சீவ கடந்த 19ஆம் தேதி சுட்டுப் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மேலும் கெசல் பத்திர பத்மேவின் தந்தை கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. கொலையை செய்த துப்பாக்கிதாரி அதே நாளில் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து தப்பி செல்லும் போது கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சஞ்சீவவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இசாரா செவ்வந்தி கடுவல வெளிவிட்ட பகுதியில் உள்ள கடையொன்றில் சீமட்டை ஒன்றை வாங்கியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூடு நடைபெறுவதற்கு முதல் நாள் அதாவது 18ஆம் தேதி துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபரும் இதற்கு திட்டங்களை வகுத்துள்ளதாக தெரிவிக்கப்படும் இசாரா செவ்வந்தியும் வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தனர். இதன்போது குறித்த பகுதியில் உள்ள கடையொன்றில் சிம் அட்டை கொள்வனவில் இசாரா செவ்வந்தி ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த குற்ற செயலை மேற்கொள்வதற்காக தொடர்பாடல் நடவடிக்கையை முன்னெடுக்க அவர் இந்த சிம் அட்டையை பயன்படுத்தியிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்பின் முதல் கட்ட போர் நிறுத்தத்தை 2வது கட்டத்துக்கு நீடிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்த இஸ்ரேலுக்கு ஹமாஸ் அமைப்பினர் அழைப்பு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 6 வாரக்கால முதல் கட்ட போர் நிறுத்தம் நாளை முடிவுக்கு வருகின்றது. அதைத் தொடர்ந்து எஞ்சியுள்ள அனைத்து இஸ்ரேல் பணைய கைதிகளையும் ஹமாஸ் அமைப்பினர் விடுவிப்பது காசாவில் உள்ள நிரந்தர அமைதியை ஏற்படுத்துவதாகிய அம்சங்களாகிய 2வது கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ஹமாஸ் அமைப்பினர் தற்பொழுது அறிவித்துள்ளனர். ஹமாஸ் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையிலே மேற்குறிப்பிடப்பட்ட விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது காசாவில் 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கின்றோம். அத்தகைய ஒப்பந்தத்தை ஏற்படுத்தவும் அந்த ஒப்பந்தத்தை மீறாமல் செயல்படுவதும் மட்டுமே எஞ்சியுள்ள இஸ்ரேல் பணிய கைதிகள் விடுவிக்கப்படுவதற்கான வழியாகும். போர் நிறுத்தத்திலிருந்து இஸ்ரேல் பின்வாங்கினால் அது பணிய கைதிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரை மேலும் இன்னலுக்கு உள்ளாக்கும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசாவில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள போர் நிறுத்தத்தின் ஒரு பகுதியாக கைதிகள் பரிமாற்றத்தை குறிக்கும் வகையில் ஒரே இரவில் 4 இஸ்ரேலிய பணிய கைதிகளின் உடல்களை ஹமாஸ் நேற்றைய தினம் ஒப்படைத்துள்ளது.
2025 ஜனவரி 19 அன்று நடைமுறைக்கு வந்த போர் நிறுத்தம் ஏராளமான பின்னடைவுகள் இருந்த போதிலும் பெரும்பாலான பணிய கைதிகளின் பரிமாற்றம் எந்த சிறப்பான முறையில் நடந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.